கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி. இதன் ஆசிரியர் ஆர். சூடாமணி. கிழவி தன் கருப்பு நிற பிரீமியர் பத்மினியின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். தனியாக இருந்தாள். கதவை திறந்து வைத்துக்கொண்டு காற்று வாங்கிக் கொண்டிருந்தாள். தண்ணீர் நிறைந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றை காலடியில் வைத்திருந்தாள். மெரினா கடற்கரையில் இன்று நல்ல காற்று. தினம் இப்படி இருக்கும் என்று நம்ப முடியாது. சில மாலை நேரங்களில் கதவடைத்த அறை போல கடற்கரையே புழுக்கமாக இருக்கும். வெளிரிய வானத்திலிருந்து காற்றுக்கு பதில் அனல் இறங்கும். கழுத்தும் முகமும் வேர்வையாய் பெருகும். ராத்திரி மழை பெய்ய போகுது என்று மனசுக்கு லாலிபாப் தந்து ஆறுதல் உறுத்த வேண்டியிருக்கும். இன்று அப்படி இல்லை. உண்மையாகவே 2 நாள் மழை பெய்திருந்தது. ஈரத்தின் குளிர்ச்சி காற்றில் விரவி இருந்தது. தன்மையாய் கிழ உடலுக்கு சாமரம் வீசியது. மழைக்கால இருளும் சூழ ஆரம்பித்திருந்தது. அல்லது மாலை 6:30 மணியின் இருளாகவும் இருக்கலாம். 6:30? மூக்கு கண்ணாடியை சரிபார்த்து கொண்டு கைகடிகாரத்தை பார்த்தாள். 6:30க்கு 8 நிமிஷம் இருந்தது. கடற்கரையில் வழக்கமான கூட்டம் இல்லை. சுண்டல் விற்கும் புடுசுகளை கூட காணோம். மழை பயத்தாலோ அல்லது இருட்டி விட்டதாலோ பெரும்பாலும் மக்கள் கிளம்பி போய்விட்டிருந்தார்கள். வெறிச்சோடிய மணற்பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பொறுக்கி எடுக்கலாம் போல் தலைகள். அவனும் இருந்தான். இளைஞன். சாயம் போன பழுப்பு நிற பேண்ட் அணிந்திருந்தான். இன் பண்ணிய முழுக்கை சாம்பல் நிற சட்டை. ஒரு காலத்தில் வெள்ளையாய் இருந்திருக்கலாம். சட்டை கைகளை மடக்கி விட்டிருந்தான். ஒட்டு மீசை, ஒட்டிய தாடைகள். சராசரிக்கு மேல் உயரம். ஒல்லியோ பருமனோ இல்லாத உடல்வாகு. அவன் இங்கேயே வட்டமிட்டு கொண்டிருந்ததை கிழவி முன்னமே கவனித்திருந்தாள். சற்று நேரம் முன்பு வரை அவள் கார் அருகில் ஒரு யமஹா பைக்கில் 2 இளம் பெண்கள் உட்கார்ந்து அரட்டையடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பயலுக்கு அங்கேயே திருட்டு பார்வை. அந்த பக்கமாய் வாக்கிங் செய்கிறவன் மாதிரி முன்னையும் பின்னையுமா நடை போட்டு கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது ஓரக்கண்ணால் கிழவியையும் பார்த்து கொண்டான். இலசுகளிடம் வம்பு செய்ய முடியாமல் கிழடு ஒன்று பக்கத்தில் இருப்பது அவனுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை என்று தோன்றியது. இந்த அசடுகள் இறுக்கி பிடிக்கும் பனியன்களின் பிரக்னை இல்லாமல் கண்ட கழிசடைகளின் கண்களுக்கு விருந்தாய் உட்கார்ந்து அரட்டை அடிச்சு கொண்டிருக்கின்றது. சினிமா பற்றிய பேச்சாக இருக்கும். அதுதான் அத்தனை லைப்பு. கடற்கரையில் மனித நடமாட்டம் குறைந்து வருகிறது என்ற எச்சரிக்கை கூட இல்லாமல் இருட்டு நேரம் வேற. என்ன பைத்தியக்கார துணிச்சல்! என்னதான் மாடன் என்றாலும் பெண்மைக்குள் எப்பொழுதும் சிவப்பு கண் விழித்திருக்க வேண்டாமோ? அந்த பையல் இன்னும் இங்கேயே சுற்றி கொண்டிருந்தான். ஒரு தீர்மானத்துடன் கிழவி காரை விட்டு இறங்கி அந்த பெண்களை அணுகினாள். எக்ஸ்கியூஸ் மீ. தலை நரைத்து முகத்தில் கோடுகளுடன் கைத்தறி புடவை சுற்றிய ஒரு கிழ வடிவம் சாந்தி நிகேதன் ஹேண்ட்பேகும் ஷோலாப்பூர் செப்பல்களுமாய் ஆங்கிலம் பேச கேட்ட அதிர்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் வாயில் பிரசாந்த் பாதியில் நின்றார். நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க ஹெங்லேடிஸ். உங்களுக்கு பாட்டியா இருக்கக்கூடிய வயசு எனக்கு. உங்க நல்லதுக்காக ஒன்று சொல்றேன். என்ன, ஜீசஸ் வரப்போறாரா என்றாள் ஒருத்தி சீரியஸான முகத்துடன். இன்னொருத்தி சிரமப்பட்டு சிரிக்காமல் இருந்தாள். சமத்து சொட்டுது. கிண்டல் பண்ணாலும் பொருத்தமா பண்ணணும். என் நெத்தியில 1/4 ரூபாய் அளவுக்கு இருக்கிற குங்கும பொட்டை பார்க்காம பேசுறீங்களே, இவ்வளவுதானா உங்க கவன சக்தி? போகுது.
இப்ப நான் சொல்றதையாச்சும் கவனமா கேளுங்க. அதோ அங்க பாருங்க, தீவெட்டி தடியன் ஒருத்தன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன். பயல் உங்களை தான் டாவடிக்கிறான். இருட்டுட்டு வருது. ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லை. வம்ப விலைக்கு வாங்காம உடனே கிளம்பி தாய்க்கு பிள்ளையா சேதம் இல்லாம வீடு போய் சேருங்கம்மா குழந்தைகளா. பிரசாந்த் விமர்சனத்தை வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்குள்ள அவருக்கு ஒன்னும் வயசாகிடாது. அந்த டாவடிக்கிறான் என்ற அருமையான பிரயோகம் அவள் வெறும் பழம் பஞ்சாங்கம் அல்ல, இன்றைய பிரக்னை உள்ள நாகரிக பாட்டி என்று உணர்த்திருக்க வேண்டும். ஒரு கணம் ஆராய்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்த இளம் பெண்கள் தலை திருப்பி நோக்கினார்கள். தீவெட்டி தடியன் இவர்கள் மீது பதிந்திருந்த கண்களை சட்டென்று வேறெதையோ பார்ப்பது போல திருப்பிக் கொண்டதை கவனித்த போது முகங்களில் கலவரம் தெரிந்தது. கிளம்புகடியம்மா, பாட்டி சொல்ல தட்டாதேன்றது வெறும் சினிமா பாட்டு மட்டும் இல்ல. ஷீஸ் ரைட். சுசி, வா போயிடலாம். சரிடி, நாங்க போயிடுறோம் பாட்டி. தேங்க்ஸ், வெல்கம். அந்த மறுமொழி கேட்டு மீண்டும் ஒரு சிறிய ஆச்சரியத்துடன் மறுகணம் இரு பெண்களும் பைக்கில் சிட்டாய் பறந்து மறைந்தார்கள். கிழவி மிதப்பாய் புன்னகை செய்து கொண்டாள். தடியன் மேல் திருப்தியுடன் ஒரு பார்வை வீசிவிட்டு திரும்பி வந்து காரில் உட்கார்ந்தார். இதெல்லாம் முடிந்து சிறிது நேரம் ஆகியிருந்தது. பயல் இன்னும் ஏன் இடத்த காலி பண்ணவில்லை? இங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேறு யாரும் இளம் பெண்கள் கண்களில் படவில்லையே. 3 ஆண்கள் வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும் என்று பேசியபடி செருப்பு சரக் சரக் என்று விரைந்து கடந்து சென்றார்கள். கிழவி கவனித்தாள். பயல் தலை தெரியவில்லை. ஒரு வழியா போய் தொலைந்தானா? அப்பாடா, தானும் கிளம்ப வேண்டியதுதான். இந்த பார்க்கிங் பகுதியில அவள் காரை தவிர வேறு வாகனங்கள் இல்லை. அவள் வந்தபோது இங்கிருந்த 2 டூரிஸ்ட் பஸ்ஸுகளும் ஒரு ஊதா நிற மாருதியும் 3 பைக்குகளும் எப்போதோ போய்விட்டிருந்தன. அந்த பெண்களும் போன பின்பு வேறு வாகனங்கள் இல்லை. சில்லென்று அடித்த காற்றில் நரைமுடி படபடத்தது. கையால் சரிப்படுத்தி கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தலையை திருப்பினாள். வியப்புற்றாள். அவள் கார் பக்கத்திலேயே முளைத்திருந்தான் அந்த இளைஞன். திறந்திருந்த கார் கதவின் மேல் லேசாய் சாய்ந்தபடி அவளையே பார்த்தான். உதடுகளில் வினோதமான புன்னகை. அந்த அருகாமையில் ஷர்ட்டின் லேசான வியர்வை வாடை அடித்தது. ஏன் இங்க நிக்கிற? அந்த பெண்களை அப்புறப்படுத்தி விட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவளிடம் கூச்சலிட வந்திருக்கிறானா? ஜிவ்வென்று கோபம் இழை காட்டியது. யாரப்பா நீ? எதுக்காக இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு போக போறேன். நாகரிக குரல், உறக்காத ஆனால் தெளிவான துணி. மறுபடியும் அந்த புன்னகை. ஏன் பெருசு, உன் கூட யார் வந்திருக்காங்க? புருஷனா, புள்ளையா, பேரனா? அவள் பேச்சின்றி வெறித்தாள். சொல்லு பெருசு, யார் வந்திருக்காங்க? சமுத்திரத்துல கால் நனைக்க போயிட்டாங்களா? இங்க உன்னை தனியாவா விட்டுட்டு? கோபத்தை மீறி கலகம் எழுந்தது. கண்ணெட்டும் தூரம் வரை தான் தனியாக இருப்பது உரைத்தது. எதையும் காட்டிக்கொள்ளாமல் தைரிய நகலுடன் பேசினாள். ஏய், யாருடா நீ? எதுக்கு இங்க வந்து அனாவசியமா கலாட்டா பண்ற? மரியாதையா போயிடு, இல்லாட்டி என்ன செய்வ? கிழவியின் வாய் உலர்ந்தது. இளைஞன் கையில் திடீரென்று பளிரிடும் அந்த மின்னல் கத்தி. இடது சட்டை கை மடிப்பு பிரித்துவிடப்பட்டிருந்தது. எப்படி செய்தான் இமை நேரத்தில்? உன் புருஷனோ புள்ளையோ பேரனோ இல்ல எல்லோருமே திரும்பி வரதுக்குள்ள
நான் என் வேலையை முடிச்சுக்கிட்டு போயிடுறேன். நோ 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 நோ, பயந்துக்காத பெருசு. நான் சொல்றபடி கேட்டேனா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். முதல்ல கொஞ்சம் அந்த சைடு தள்ளி உட்காரு. நான் உள்ள ஏறி உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ஒருத்தர் 2 பேரு எதிர்க்க நடந்து வர்ற போறவங்களுக்கு அப்பதான் சந்தேகம் வராது. அவன் சரேர் என்று பின் இருக்கையில் அவள் பக்கத்தில் ஏறி அமர்ந்து கதவை மூடி 2 கதவுகளையும் லாக் செய்தான். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவன் இடது கை கத்தியோடு அவள் முதுகுக்கு பின் இருந்தது. முனை உறுத்துதில்ல பெருசு, ஜாக்கிரதை. நீ ஏதேனும் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுன, முனையோட முழு கத்தியும் உன் உடம்புக்குள்ள பூந்துடும். பயங்கர கனவு காண்பது போல் இருந்தது. ஏதோ திகில் படம் டிவியில் பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவளும் ஒரு பாத்திரம், கதை தெரியாமல் பங்கேற்கும் பாத்திரம். எப்படி முடியப் போகிறது? நரை மயிர்காலிலிருந்து வெப்ப அலைகளாய் வியர்வை பெருக்கெடுத்தது. அவன் எதையோ நினைத்தவன் போல் சிரித்தான். ஒரு வேடிக்கை தெரியுமா பெருசு? உன் கார் பக்கத்துல பைக் மேல 2 பொண்ணு உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அவங்க இருக்கிற போது எப்படி உன்னை நெருங்கி வந்து மிரட்டுறது அப்படின்னு எனக்கு ஒரே டென்ஷன். இந்த நாள் பொண்ணுங்க விவரமானவங்க. சந்தேகமான ஆளுன்னு தோணுச்சுன்னா அப்படியே பாஞ்சு வந்து ஆளுக்கு 4 கரைத்தே உதைன்னு போலீஸில் பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. என்னடா செய்யறதுன்னு யோசனையோடு குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்தேன். அவங்களோ கிளம்புற வழியா தெரியல. அப்புறம் என்ன அதிர்ஷ்டம், நீயே அவங்களாண்ட போய் ஏதோ சொல்லி விரட்டி அடிச்சிட்ட. மறுபடியும் சிரித்தான். அவள் அதிர்ச்சி உற்றாள். அட ஈஸ்வரா, இப்படி ஒரு விதி விளையாட்டா? தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொண்டு. இன்று அவளுக்கு ஆபத்து என்பது விதியின் தீர்மானம் போல் இருக்கிறது. இனி பயந்து ஆவது ஒன்றும் இல்லை. சரி பெருசு, விஷயத்துக்கு வருவோம். இந்தாப்பா. என்ன பேச்சுக்கு பேச்சு? அது என்ன ஏளனமாய்? பெருசு பெரியவங்களா ஆகிறது ஒரு குத்தமா? மனுஷன் ஆயுச எப்படியெல்லாம் நீட்டிக்கலான்னு ஒரு பக்கம் அறிஞர்கள் மாஞ்சி மாஞ்சி ஆராய்ச்சி பண்றாங்க, கட்டுரை எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் வயசாலினா கிண்டலா? நீ கிழவனா ஆகவே மாட்டியா? ஒரு நாள் நீயும் பெருசாக மாட்டியா? ஒருவேளை அற்பாயுசிலேயே செத்து போயிடலாம்னு ஏதேனும் சங்கல்பம் பண்ணிருக்கிறியா என்ன? அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அட, பலே கிழவியா இருக்கியே, பெருசுங்கள்லாம் கூட இப்படி பேச முடியுமா? சரி, இனிமே பெருசுன்னு கூப்பிடல, அதுக்காக உன்னை விட்டுட போறேன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு மறுபடியும் பயம் பற்றியது. தொலைவில் கடல் அலைகள், இரைச்சல், மணல் மேல் ஒரு சிலர் தென்பட்டார்கள். இங்கு கார் நிறுத்தியிருந்த இடத்துக்கு எதிராக சிலர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். கார் மீதும் 2 பார்வைகள் பட்டன. பாட்டியும் பேரனும் அழகான குடும்ப காட்சி. இந்த நாளிலும் இப்படி ஒரு பாசமுள்ள பேரனா என்று வியந்திருப்பார்கள் ஒருவேளை. கூச்சல் போடலாமா? கொலை கொலை என்று கத்தலாமா? வாயை திறப்பதற்குள் கூர் முனை ஒன்று முதுகில் உரசியது. திறக்க இருந்த வாய் மூடிக்கொண்டது. அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். கடற்கரையில் இப்பொழுது ஈ காக்காய் கூட இல்லை. இருட்டில் அழுத்தம் கூடியிருந்தது. மப்பு முடிய இரவின் சோடியம் வேப்பர் விளக்கொலியை அது சட்டை செய்யவில்லை. சிலு சிலுவென்ற காற்றினாலோ பயத்தாலோ கிழ உடம்பு முள்குத்தி நின்றது. ஏண்டாப்பா, உனக்கு பாட்டியே கிடையாதா? இந்த அக்கிரமம் பண்றியே? நிச்சயம் நீ புது டைப்பு தான் ஆயா. வம்பு பண்ற பசங்களாண்ட பொண்ணுங்க உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதான்னு கேட்பாங்க. நீ என்ன உனக்கு பாட்டி கிடையாதான்னு கேட்குற? ஒரு பாட்டியை தானே நீ மிரட்டிக்கிட்டு இருக்க.
அதுவும் தவிர இதுதான் சரியான கேள்வி. எல்லா பசங்களுக்குமே அக்கா தங்கச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 2 பாட்டி இருந்துதானே ஆகணும். அவன் சிரித்தான். கில்லாடி ஆயா நீ. ஆமா, உன் ஆளுங்க என்ன இன்னும் திரும்பி வரல? இருட்டி இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் ஒரு வயசான பொம்பளைய தனியா விட்டுட்டு தண்ணியில அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? கிழவி பேசவில்லை. அவன் அவளை கூர்ந்து பார்த்தான். ஓ, தனியா தான் வந்திருக்கியா? மௌனம். குருட்டு தைரியம்தான். அப்போ கார் ஓட்ட தெரியும்னு சொல்லு. மௌனம். பின் ஏன் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்க? காத்து வாங்கணும். அதுக்காக முன் சீட்டில் கதவை திறந்து உட்கார்ந்திருந்தா கார் லைட் கண்ணை குத்தாதா? என் கூட பூனை எலி விளையாட்டு விளையாடாதப்பா. கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கிழவிக்கு தாங்காது. உனக்கு என்ன வேணும்? ஒரு கிழவி கிட்ட என்ன வேண்டியிருக்கோம்? நகை, பணம், இல்லாட்டி உயிர். காத்து வாங்க வந்து உட்கார்ந்த இடத்துல நகைக்கும் பணத்துக்கும் எங்க போக? கோத்ரேஜ் பீரோவா கொண்டு வந்திருக்கேன். இருக்கிறத கொடுத்தா போதும். அதோ உன் காதுல பெருசா தங்க கம்மல் மின்னுதே, உனக்கு தேவையில்லாத கணம். அப்புறம் கழுத்துல தங்க செயின் 3 பவுன் தேருமா? வெடுக்கென்று செயினை இழுத்து பார்த்து கையில் எடையை கணித்தான். தேரும். கையில் ரிஸ்ட் வாட்ச் வேற கட்டியிருக்க. ஸ்குவாட்ஸா? நல்ல விலை போகும். இன்னொரு கையில தங்க விலையில். நகையெல்லாம் கவரிங். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஹேண்ட்பேக்ல ஸ்டைலான ஆயாதான். ஹேண்ட்பேக் காலியாவா இருக்க போகுது? பேரனுக்காக ஏதோன்னு கொண்டு வந்திருப்பியே. அவசரமா தொடைக்கடியில் மறைத்து கொள்ள முயன்ற கைப்பையை உரிமையாய் வெளியே இழுத்து திறந்தான். இந்த தங்க கம்மலும் செயினும் வளையலும் கடிகாரமும் பார்த்து விட்டுதானா அவளை குறிவைத்திருந்தான்? கடங்காரன் கடங்காரன் திருட்டு ராஸ்கல் இன்று உயிரோடு தப்பிச் சென்றால் நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். கார் விளக்கை ஏற்றி கொண்டு கைப்பையில் இருந்தவற்றை அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். பேரு, அட்ரஸு, கிழவிகளுக்கு கூட சரோஜான்னு பேர் இருக்குமா என்ன? டிரைவிங் லைசன்ஸு, கார் சாவி, சின்ன பொட்டலத்தில் ஏதோ மாத்திரை, இன்னொரு பொட்டலத்தில் குங்குமம், ஒரு கைக்குட்டை, பால் பாயின் பென்னு, கொஞ்சம் வெத்து காகிதம். பணமே இல்லையே. அவள் பேசாமல் இருந்தாள். இதென்ன இன்னொரு ஜிப்பு? அட, இந்த பையில நோட்டுங்க தான். ஒரு 100, ஒரு 50. இவ்வளோதானா? காரெல்லாம் வச்சிருக்க, ஒரு 1000மாவது கொண்டு வரக்கூடாதா? உதட்டை பிதிக்கினான். கஞ்ச பாட்டி. போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாதி வழியில திடீர்னு கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா 5 லிட்டராவது போட்டுக்கிட்டு போயிடலாம்னு தான். அதான் முன் யோசனை உள்ள ஆயாவுக்கு அழகு. இப்போ பேரனுக்கு உதவுது பாரு. கையில இருந்து பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ஆயா. விளக்க அணைத்து விட்டு நோட்டுகளை பேண்ட் பாக்கெட்டினுள் போட்டுக்கொண்டு மற்ற எதையும் எடுக்காமல் ஹேண்ட்பேக்கை மூடி அவளிடம் கொடுத்தான். அதென்ன காலாண்ட ஏதோ பளபளக்குது? ஓ, தண்ணி பாட்டில் தானா? சுத்தமான வீட்டு குடிநீராக்கும். வச்சுக்க வச்சுக்க. சரியாயா? சத்தம் இல்லாம நகைகளையும் ரிஸ்ட் வாட்சியும் கழட்டி கொடு, நான் போயிடுறேன். நீயும் வீட்டுக்கு போவானாமா? உன் புருஷனும் புள்ளையும் பேரனும் கவலைப்படுவாங்கல்ல? கிழவி தலை குனிந்து அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சீக்கிரம் கழட்டி கொடு கிழவி. எனக்கு நேரமாகுது. இன்னும் ரொம்ப நேரம் என் பொறுமை நிற்காது. கிழவி நிமிர்ந்து அவளை பார்த்தாள். காருக்குள் மங்கலாய் விழுந்த கடற்கரை விளக்கின் ஒளியில் அவன் சில கணங்கள் அந்த பார்வையை எதிர்கொண்டான். பிறகு கண்களை விலக்கி கொண்டான். என்னை அப்படி உருக்கமா பார்க்காதாயா? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் நகைகளும் வாட்சியும் கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேருமே நல்லது. கிழவி மௌனமாய் கை கடிகாரத்தை கழட்டினாள். வளையலை கழட்டினாள். கழுத்து சங்கிலியை கழட்டினாள். காது கம்மல்களையும் கழட்டினாள்.
எல்லாவற்றையும் உள்ளங்கையில் வைத்து அவனிடம் நீட்டினாள். துண்டு துண்டா இருந்தா எப்படி எடுத்துட்டு போறது? ஒன்று கீழே விழுந்தா கூட தெரியாது. கர்ச்சீப் வச்சிருக்குல்ல, அதுல சுத்தி கொடு. சுற்றி முடிச்சு போட்டு கொடுத்தாள். அவன் வாங்கினான். பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். கத்தியை மடக்கி பிரித்து விட்டிருந்த சட்டைக்கையில் வைத்து மறுபடியும் சுருட்டி மடித்து கொண்டான். போய் வரேன் ஆயா. குட் நைட். நைஸ் டு ஹாவ் மீட் யூ. அவன் வேகமாய் நடந்து சிறிது தூரம் சென்று விட்டான். காற்று விட்டு விட்டு சுழன்று வீசியது. மேக அடர்த்தியில் நட்சத்திரங்கள் மறைந்து கொண்டிருந்தன. திடீரென்று பின்னாலிருந்து அவள் குரல். தொலைவினால் பலவீனமாய் இருந்தாலும் இயன்ற வரையில் உறக்க அழைத்த அவசர குரல். இந்தப்பா, இந்தப்பா, பையா, ஹே யங்மேன், உன்னைத்தான். ஒரு நிமிஷம் நில்லேன் ப்ளீஸ். அவன் நின்று திரும்பினான். 4 அடி முன்னால் வந்தான். என்ன ஐயா, ஏதானும் ட்ரிக் செய்யலாம்னு பார்க்கிறியா? என்னாகும் தெரியும்ல. மடித்த சட்டை கையை பிரிக்க முயன்றான். இங்க 2 பேர் கிடையாது, கவனம் இருக்கட்டும். இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன? கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடிகாரத்தில் மணி பார்த்து சொல்றியா? 7:30 மணிக்கு நான் பிபி மாத்திரை சாப்பிடணும். நேரப்படி அந்த மாத்திரையை முழுங்காட்டி ரத்த அழுத்தம் எகிரிடும். டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கார். கெஞ்சலாய் வந்த குரல். கண்களும் கெஞ்சியிருக்கும். மப்பலான வெளிச்சத்தில் அவனால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. அவள் கிழக்கண்களுக்கும் அவன் முகபாவம் சரியாய் பிடிபடவில்லை. அவன் தன்னையே சிறிது நேரம் உற்று பார்ப்பது மட்டும் தெரிந்தது. அவன் நெருங்கி வந்தான். கார் கதவை திறந்தான். பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை வெளியே இழுத்து முடிச்சை பிரித்து கடிகாரத்தை எடுத்து கார் விளக்கை ஏற்றி அதன் அடியில் பிடித்து பார்த்தான். 7:40. கொஞ்சம் லேட்டு. பரவாயில்ல. கைப்பையிலிருந்து மாத்திரை பொட்டலத்தை பிரித்து மாத்திரை எடுத்துக்கொண்டாள். வாயில் போட்டுக்கொண்டு பிளாஸ்டிக் பாட்டிலை திறந்து தண்ணீரோடு சேர்த்து மாத்திரையை விழுங்கினாள். நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகை செய்தாள். ரொம்ப தேங்க்ஸ்பா. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் நிதானமாய் மீண்டும் காரில் ஏறி அமர்ந்தான். என்னப்பா? எதுக்கு? அவன் ஏதும் பேசாமல் அவள் கையை மென்மையாக பற்றி எடுத்து கடிகாரத்தை அவள் மணிக்கட்டில் கட்டிவிட்டான். நகைகளை மறுபடியும் கைக்குட்டையில் முடிந்து அவள் ஹேண்ட்பேக்கினுள் வைத்தான். தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து 100 ரூபாய் நோட்டையும் 50 ரூபாய் நோட்டையும் எடுத்து அவற்றையும் அவள் கைப்பையில் வைத்து மூடி அவள் மடியில் பையை வைத்தான். கார் விளக்கை அணைத்துவிட்டு இறங்கி நின்றான். வியப்பில் அவளுக்கு வாய் எழவில்லை. வரேனாயா, நான் பிறவி திருடனில்லை, தொழில்முறை திருடனில்லை. சொன்னான் நம்புவியோ என்னமோ. நான் சரியா சாப்பிட்டு 5 நாள் ஆகுது. நேத்திலிருந்து என் ஆகாரம் வெறும் டீ தான். அதுக்காக என்னமோ அப்பு சப்புன்னு நினைச்சிடாத. எம்காம் படிச்சிருக்கேனாக்கும். ஒரு கழுதையா பிறந்திருந்தா அந்த பட்ட அச்சிட்ட காகிதத்தையாவது சாப்பிட்டு பசியாறி இருக்கலாம். கார் கதவை மூடினான். குட் நைட் ஆயா. உடனே கிளம்பி ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு. உன் வயசுக்கு இந்த நேரத்துல ஒத்தையில வெளியே கிளம்புறது நல்லதில்லை. ஊர்ல திருட்டு பையன் ஜாஸ்தி. சிரித்துவிட்டு பரபரவென்று நடந்து செல்லலானான். இந்தாப்பா, பையா, பேர் தெரியாது, கஷ்டமா இருக்கு. ஏய் ஜென்டில்மேன், திருடா, கொஞ்சம் நில்லுப்பா. ஹே யங்மேன். வாட் நவ்? எரிச்சலுடன் திரும்பினான். இறக்க இடைக்க ஓடி வந்த அவன் எதிரே நின்றிருந்தாள் கிழவி. அவன் கையில் எதையோ திணித்தாள். 2 நோட்டுகள், 100, 50. பிச்சை போடுறியா என்றான் சீற்றமாய் கண் அகல. இல்ல, நான் உயிர் தப்பிச்சு சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். முதல்ல போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல முழு சாப்பாடு வாங்கி வாயார சாப்பிடு.
மிச்ச பணத்தை கை செலவுக்கு வச்சுக்க. அப்புறம் அடிக்க வராத. உன் எம்காம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஹோட்டல்லையே ஏதாவது எடுபிடி வேலையாவது இப்போதைக்கு கிடைக்குமான்னு கேட்டுப்பாரு. ஒன்றும் தப்பில்ல, நீ நல்ல பையன். ஆல் தி பெஸ்ட். காரிடம் விரைந்து திரும்பினாள். வேகமாய் அதை செலுத்தி கொண்டு அவனை கடந்து சென்றபோது பலமாக விழத் தொடங்கியிருந்த மழை துளிகளின் உணர்வே இல்லாமல் அவன் அதே இடத்தில் பிரமித்து நின்று கொண்டிருப்பது